பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். எல்லாவற்றையும் இழந்து நெருக்கப்படுகிற தாவீது, முந்தின பகுதியில் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் நெருக்கப்பட்டதான ஒரு நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்து மிகவும் வேதனையோடு கூட நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரிடத்திலே வருகிற ஒரு காரியம். தேவனிடத்தில் அவன் வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். நீ அவர்களை ஜெயித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றும் குறைபட்டு போகாமல் அவன் எதெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களில், கடந்த நாட்களிலே நீங்கள் எதை இழந்து போனாலும் நீங்கள் அதை திருப்பி கொள்வதற்கு, திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நெருக்கமான, வேதனையான, இக்கட்டான அந்த நேரத்தில், உதவி இல்லாத இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஜெயித்து நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எல்லாவற்றையும், கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போன, மற்றவர்களால் அபகரிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த நாட்களில் நீங்கள் திருப்பிக் கொள்ள, திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒன்றும் குறைபடாதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்டது போல சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, எதை இழந்து போனாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், ஆண்டவரே பலனாக இருந்தாலும், கிருபையாக இருந்தாலும், வரங்களாக இருந்தாலும், அபிஷேகமாக இருந்தாலும், உலக ரீதியான எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.